வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவரிடம் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடையாது, ஒருபோதும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற செய்தியும் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் கூறுகையில், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அது நடக்காது, தனது பதவியை மட்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார், மிகவும் சுயநலவாதி என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் இருக்கும் வரை அதிமுகவும் வெற்றியடையாது, அதிமுகவில் உள்ள தொண்டர்களும் பிற கட்சிகளுக்குத்தான் செல்வார்களே தவிர அதிமுகவிற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலமாக எடப்பாடியை வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் தெள்ளத் தெளிவாக டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவி, பணம் இது இரண்டும் மட்டும் இருந்தாலே போதும், வாழ்க்கையை கழித்துவிடலாம் என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி மக்கள் பாதுகாப்புக்காக அதிமுக இருக்க வேண்டும், திமுக என்ற கொடிய விஷப்பறவையாக இருக்கக்கூடிய கோபாலபுர குடும்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அதிமுக உருவாக்கப்பட்டது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சாதி ரீதியாகவும் குடும்ப அரசியலாகவும் மாற்றி வருவதாக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது, அவர் அதிமுகவில் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்பதையும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது சரியா? டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட மாட்டார்கள் என்று கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட அதிமுகவில் இலக்கா நேரிடும். வாக்கு சதவீதம் குறையும் பட்சத்தில் இரட்டை இலை சின்னமும் பறிபோக சூழ்நிலை ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது.